3 மணி நேரமாக பெட்டில் படுத்துக்கிட்டு 6 நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம். அதை இப்போ நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வேலை செய்கிறோமான்னு கேட்டாலும் கிடையாது. ஒரே விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருப்போம். திஸ் இஸ் கால்ட் ஓவர் திங்கிங். மேலும் இது மாதிரி சைக்காலஜிக்கல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிடலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் மெக்கிகன் கண்டுபிடிச்சது என்னன்னா 73% ஆஃப் த அடல்ட்ஸ் 23 to 25 ஏஜில் இருக்கிறாங்க இந்த க்ரானிக் ஓவர் திங்கர்ஸாக இருக்காங்க. லைக் இப்படி ஒரு சினாரியோவே நடந்திருக்காது, ஆனால் வாட் இஃப்னு போட்டு அந்த சினாரியோ மைண்டுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருந்திருப்போம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பிரெயினில் கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் இருக்கும். அந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இது என்ன ஹார்மோன் அப்படின்னு கேட்டால், இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்துக்காக நம்ம பாடி ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். திங்க் அபவுட் இலான் மஸ்க். 2008 3 ஃபெயிலியர் லான்ச்சஸ்க்கு அப்புறமேட்டு ஸ்பேஸ் எக்ஸ் பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு. இருந்த மிச்சமீதி காசு தான் போட்டு 4th லான்ச் பண்ணுறாரு அண்ட் தட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல இவரும் வாட்டிஃபை போட்டு இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இல்லாமல் அடுத்த ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு எடுத்ததுனால இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பொசிஷனில் அவர் இருக்கார். ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு டைரக்ஷனே இல்லாமல் அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்காக மூவ் பண்ணுறது. இப்படியே ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இவனுக்கு பெரிய பங்காளி ஒருத்தர் இருக்கான், ப்ரொகாஸ்டினேஷன். எக்ஸாக்டாக நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பட் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் வெயிட் ஃபார் த day 3 ப்ரொகாஸ்டினேஷன்.